அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வலைதளத்தில் நமது சனாதன தர்மத்தை குறித்த பல விஷயங்களையும் பக்தி சார்ந்த பல விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த வாரம் மகாலய பட்சம் ஆரம்பமாகிறதல்லவா? மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமி தொடங்கி 15 நாட்கள், அதாவது தேய்பிரையில் வருவது. இந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் மட்டுமல்லாத மற்ற வர்ணத்தவர்களும் தங்களது பித்ருக்களின் நற்கதிக்காக இந்த நாட்களில் பித்ரு தர்ப்பணம் செய்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் போன்ற பல நல்ல காரியங்களையும் செய்வார்கள். இப்படி செய்யும் போது நம் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களின் ஆசிகளும் அவர்களது ஆசீர்வாதமும் நமக்கும் நம் சந்ததியினர் நலமுடன் வாழ கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம் வாழ்வியலோடு ஒன்றிவிட்ட ஒன்று. பித்ருக்களுக்காக மாத தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நல்கதிக்காகவும் தங்களுடைய வம்சத்தின் நல்கதிக்காகவும் தர்ப்பணம் செய்வது, கருட புராணம் படித்தல், தான தர்மங்கள் செய்தல் போன்ற பலவற்றை செய்வார்கள். இது அகால மரணம் அடைந்தவர்கள் நற்கதியை அடைவதற்காகவும் செய்யப்படுகிறது. இதெல்லாம் சரி, இது என்ன நம்பிக்கை? நம் குடும்பத்தில் இறந்து போன நம் முன்னோர்களுக்காக இப்பொழுது நாம் செய்யும் இந்த செயல்களின் பலன் அவர்களுக்கு எப்படி போய் சேரும்? என்ன ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை என்று பலர் மனதில் எழும் சந்தேக குரல் காதில் விழுகிறது. இதற்கு நமக்கெல்லாம் புரியும்படியாக மிகவும் எளிமையாக காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருப்பதை கேட்போமா? மனுஷராக பிறந்த எல்லாரும் தங்களுடைய முன்னோர்கள், தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இதுவே பித்ருக்கடன், தேவகாரியம் என்பவை. நம்முடைய சக ஜீவர்களுக்கு நம்மாலானதை செய்ய வேண்டும். ஆதித்யம், அதாவது ஒரு அதிதிக்காவது உணவு படைக்க வேண்டும். திருக்குறளிலே வள்ளுவர் இதைத்தான் விருந்து என்று சொல்கிறார். இது மனுஷ யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம் என்று இன்னொன்று இருக்கிறது. பிரம்மம் என்றால் அதற்கு பல அர்த்தங்கள் உள்ளது. இந்த இடத்தில் வேதம் என்று அர்த்தம். வேதம் ஓதுவதும் ஓதுவிப்பதுமே பிரம்ம யஜ்ஞம். இது ரிஷிகளின் திருப்திக்காக ஏற்பட்டது. இது எல்லோரும் செய்யக்கூடியது அல்ல, செய்வதும் அல்ல. எல்லோருக்காகவும் பிராமண ஜாதியினர் மட்டுமே செய்வது. எல்லோரும் செய்வதற்காக ஏற்பட்ட இன்னொரு கர்மம் பூத யஜ்ஞம். அதாவது மனுஷ ஜீவனாக இல்லாத ஜீவராசிகளுக்கு கூட நம் அன்பை தெரிவித்து உணவூட்டுகிற காரியம். பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம் இவற்றை எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வைதீக தர்மப்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலை செய்து ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுவதே அவரவருக்கும் பிரம்ம யஜ்ஞம் என்றே சொல்லலாம். வேத நெறியில் சொல்லப்பட்டதையே ஏறக்குறைய திருவள்ளுவரும் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார். தென்புலத்தார் என்பது பித்ருக்களை குறிக்கும். பித்ருக்களான தாய் தந்தையர்களுக்கும் நம் மூதாதையர்களுக்கும் நமது கடமைகளை எல்லாரும் அவசியம் செய்தாக வேண்டும். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ என்பது நம் எல்லோருக்கும் வேதங்கள் மூலம் அறிந்து கொடுத்த ஒன்று. இந்த வேத சாரத்தையே, வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்தையே லகுவாக நமக்கு புரியும்படி பிழிந்து கொடுத்த அவ்வை பிராட்டியும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிறாள். தாய் தந்தையர் ஜீவியவந்தர்களாக இருக்கையில், அதாவது அவர்கள் உயிருடன் இருக்கையில் அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற சௌக்கியங்கள் எல்லாம், வசதிகளை எல்லாம் செய்து தர வேண்டும். தாய் தந்தையர் நமக்காக ஆதியில் முதலிலிருந்து செய்துள்ள தியாகங்களுக்கு நாம் பிரதியே செய்ய முடியாது. அவர்களது மனம் கோணாமல் அவர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடும் அவர்களுக்காக சாஸ்திர பிரகாரம், நமது வேத முறையில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி தர்ப்பணம், சிரார்த்தம் அதாவது திதி இவற்றை தவறாமல் செய்ய வேண்டும். இதை எல்லோரும் செய்ய வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களை வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதை சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரணமடைந்த பின் பித்ருகாரியம் செய்வதை மட்டும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு பரிகாசமாக இருக்கிறது. எள், தர்ப்பண ஜலம், பிண்டம், அரிசி, வாழைக்காய், சாப்பாடு எல்லாம் இங்கேயே தானே இருக்கின்றன. ஏன் என் கண் முன்னாலேயே ஒருத்தன் எடுத்துக்கொண்டு போனான் அல்லது சாப்பிட்டு விட்டு போனான். பித்ருக்கள் எங்கேயோ மறுஜன்மா எடுத்து விட்டார்கள் என்று நீங்களே சொல்கிறீர்கள். அப்படி இருக்க இங்கே உள்ள வஸ்து அங்கே போய் அவர்களை சேருகிறது என்பது பைத்தியக்காரத்தனம் அல்லவா?
என்று சீர்திருத்தக்காரர் ஒருவர் கேட்கிறார். அவர் வாய்விட்டு கேட்கிறார். பலருக்கும் மனசுக்குள் இப்படி சந்தேகம் இருக்கலாம். இந்த சந்தேகத்துக்கு பெரியவா புரியற மாதிரி ஒரு கதை சொல்றார். ஒருவர் பையனை பட்டினத்தில் படிக்க வைத்திருந்தார். அவர் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது. அதுவும் மறுநாள் கட்ட வேண்டியிருந்தது. உடனே அப்பாவுக்கு தந்தி மணியாடரில் பணம் அனுப்பு என்று எழுதினான் மகன். அப்பாவுக்கு தந்தியும் மணியாடரும் தனித்தனியாக தெரியும். பிள்ளையோ தந்தி மணியாடர் அனுப்பும்படி எழுதியிருந்தார். அப்பா தபால் ஆபீஸுக்கு போனார். ரூபாயை கொடுத்துவிட்டு தந்தி மணியாடர் பண்ண வேண்டும் என்றார். அவர் தபால் ஆபீஸ் குமாஸ்தா ரூபாயில் ஓட்டை பண்ணி தந்தி கம்பியில் கட்டி அனுப்புவார் என்று எண்ணினார். ஆனால் பணம் வாங்கி கொண்ட குமாஸ்தா ரசீது கொடுத்து விட்டு, சரி உம்முடைய பணம் சேர்ந்துவிடும், அனுப்பியாகிவிட்டது என்றார். குமாஸ்தா பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டதையும் ஓட்டை பண்ணி கம்பியில் கோர்க்காமல் இருப்பதையும் பார்த்த அப்பாக்காரர், என் பணம் இங்கே தானே இருக்கிறது, அதில் ஓட்டை ஒன்றும் போட்டு அனுப்பவில்லையே, அது எப்படி போய் சேரும் என்று கேட்டார். அது போய் சேர்ந்துவிடும் என்று மறுபடியும் குமாஸ்தா சொன்னார். கட்டு கடகட என்று தந்தியும் அடித்தார். ஏதோ லொட்டு லொட்டென்று சப்தம் பண்ணுகிறான். சேர்ந்து விடும் என்று சொல்கிறான். ரூபாய் இங்கே இருக்கிறது. லொட்டு லொட்டென்று கட்டையை இங்கே அடித்தால் அங்கே எப்படி போய் சேரும் என்று அப்பாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஆனாலும் பணம் போய் சேர்ந்து விட்டது. தர்ப்பணம் முதலியன பண்ணுவதும் அந்த மாதிரியே தான் ஆகும். நாம் எதை கொடுத்தாலும் அதற்கான சட்டப்படி கொடுக்க வேண்டும். சாஸ்திரம் என்கிற சட்டம் விதித்தபடி நாம் கொடுப்பதை தெரிந்து கொள்கிற பிதுர் தேவதைகள் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு அதை சேர்த்து விடுவார்கள். பித்ருக்கள் மாடாக பிறந்திருந்தால் வைக்கோலாகி போட்டு விடுவார்கள். குதிரையாக பிறந்திருந்தால் புல்லாக்கி போடுவார்கள். பிதுர் தேவதைகளுக்கு பரமேஸ்வரன் இப்படி உத்தரவு பண்ணி இதற்கான சக்தியையும் தந்திருக்கிறார். ஆகையால் சிரார்த்தத்தன்று கொடுப்பதை பெற்றுக்கொள்ள அப்பா நேரில் வர வேண்டியதில்லை. தந்தி மணியாடர் செய்தவனுடைய பணமோ வாங்கிக் கொள்கிறவனிடம் நேராக போவதில்லை அல்லவா? அதுபோல மணியாடர் பெறுகிறவன் வேறு தேசத்தில் இருந்தால் அங்கே நம் ரூபாய் நோட்டு செல்லவே செல்லாது. இங்கே ரூபாயை கட்டினாலும் வெளிதேசத்தில் டாலராகவோ பவுனாகவோ மாற்றித்தரவும் ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் நம் ஊரில் டாலரையோ பவுனையோ கட்ட முடியுமோ? முடியாது. இங்கே செல்லுபடியாகிற ரூபாயைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியே சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எள், தண்ணீர், வாழைக்காய் இதுகளை இங்கே தந்தால் பித்ருக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு ஏற்ற உணவாக அது மாற்றி தரப்படும். பித்ருக்களிடம் நமக்குள்ள நன்றி மனோபாவமும் சாஸ்திரத்தில் நமக்குள்ள ஸ்ரத்தையுமே முக்கியம். இன்னொருவனுடைய ஆரோக்கியத்திற்காக நான் டோஸ் சாப்பிடுகிறேன் என்று பார்ட்டியில் வெள்ளைக்காரர்களும் வேறொருவன் பேரை சொல்லிக்கொண்டு தாங்களே போஜனம் செய்கிறார்கள். தங்களுடைய மனோபாவத்தின் சக்தியால் இன்னொருவனுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்று நம்பி அப்படி செய்கிறார்கள். ஸ்ரார்த்தம் என்பதற்கே ஸ்ரத்தையோடு பண்ணுவது என்பதுதான் அர்த்தம். ஸ்ரத்தை நமக்கு முக்கியம். ஒரு காரியம் என்று பண்ண ஆரம்பித்தால் அதற்குரிய சட்டப்படித்தான் பண்ண வேண்டும். லெட்டர் எழுதினால் இப்படித்தான் அட்ரஸ் எழுதுவேன், அந்த தபால் பெட்டியில் போடுவானேன், எங்கள் அகத்தில் அதைவிட நல்ல பெட்டி செய்து அதில் போடுவேன் என்று சொல்லலாமா? காரியமில்லாத மனோபாவமாக இருக்கிற வரையில் அன்பு, பக்தி, ஞானம் இவற்றை கட்டுப்பாடின்றி செலுத்தலாம். காரியம் என்று செய்கையில் அதற்காக ஏற்பட்ட விதியை விடவே கூடாது. இப்பொழுது நம்முடைய சந்தேகங்களுக்கு விடை கிடைத்து விட்டதல்லவா? எனவே நம்முடைய மனதுக்கு புரியாத விஷயங்களுக்காக நம் மனது குழம்பும் போது நாமே ஏதோ தாந்தோணித்தனமாக முடிவு செய்யாமல் இருக்க வேண்டும். பெரியவர்கள் நமக்கு கூறி சென்றுள்ள நெறிகளை பின்பற்றி வேண்டாததை தள்ளி செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். வணக்கம், நன்றி.